ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அது வந்து நம்ம சேனலில் கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டு எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் வந்து பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளாக வந்துட்டு நம்ம வந்து இந்த VAO அதுக்கான டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டு விட்டுருந்தாங்க இல்லைங்களா, அதில் இந்த பிசி கம்யூனிட்டி ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து மற்றதுக்கும் பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம எடுத்துருக்கிறது இது எடுத்திருக்கோம். இதில் நம்ம வந்துட்டு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டை வந்து எப்படி பார்க்குறது, அதில் வந்துட்டு இப்போ என்ன தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ பிசி கேட்டகரியில் மென் ஒருத்தங்க இருக்காங்க, உமன் ஒருத்தங்க இருக்காங்க ஓகேங்களா. அது இல்லாமல் இந்த ஜென்ரல், அதாவது ஜிடி அப்படின்னா ஜென்ரல் 10 அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஜிடிஜி அப்படின்னா ஜென்ரல் 10 ஜென்ரல் அப்படின்னா, இப்போ ஓசி கேட்டகரி ஓசி அந்த கம்யூனிட்டி அதில் வந்துட்டு ஓசியில் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க வந்துட்டு அந்த ஜிடி அதில் இருக்கிறதுல மட்டும்தான் எடுக்க முடியும். பட் மற்ற அதர் கம்யூனிட்டி எல்லாமே இப்போ பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசிஎம் இவங்க எல்லாரும் அவங்க வந்துட்டு அவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்க அந்த கம்யூனிட்டி அந்த வேக்கண்ட்லேயும் வந்துட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்கேஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற வேக்கண்ட்டே வந்துட்டு ஜென்ரல்லையும் வந்து இருக்குது, ஜென்ரல் 10 ஜென்ரல் அதெல்லாம் வந்துட்டு இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அவங்க சாய்ஸஸ் கொடுக்குறது வந்து ஜென்ரல் 10 அதில் தான் வந்து கொடுப்பாங்க. அதில் வந்து எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு போகிறவங்களுக்கு பிசி அதில் வந்துட்டு போகும் ஓகேங்களா. இப்போ இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த பிசிஜி அப்படின்னா பிசி ஜென்ரல், பிசிடபிள்யூ அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா, அது பிசி உமன். அடுத்தது பிசிடிடபிள்யூன்னு போட்டிருக்கிறது டெஸ்டிடியூட் விடோ. அடுத்தது எக்ஸ் சர்வீஸ்மென்னு. அடுத்தது வந்து பிசிஜி ஜென்ரல் போட்டு LV/VI அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். அதுக்கு வந்து பாருங்கள் அப்படியே கீழே வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது லோ விஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பார்வை குறைபாடு. அடுத்து வந்து கேட்டல் திறன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு சிலருக்கு வந்து இந்த MUDன்னு கொடுத்துருப்பாங்க. அப்படிங்கும்போது வந்து மல்டிபிள் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பொருள். ஸோ இந்த மாதிரி அதிலே வந்துட்டு திரும்ப வந்து உமன், அதாவது பிசி ஜென்ரல், அதாவது வந்து மென் அண்ட் உமன் எல்லோரும் சேர்ந்ததில் தமிழ் மீடியம் முடிச்சிருக்கவங்க. நெக்ஸ்ட்டு உமனில் மட்டும் தமிழ் மீடியம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் சர்வீஸ்மெனில் தமிழ் மீடியம். அது மாதிரி வந்துட்டு அவங்க வேக்கண்ட் வச்சுருக்கிறத பொறுத்து இங்கே வந்துட்டு இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு பிசி மென் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவங்க வந்து அவங்களுக்கான சாய்ஸஸ் வந்து எது எதில் வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிசி ஜென்ரல் அதில் எடுப்பாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிசி ஜென்ரல் PSTM ரெண்டாவது. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் 10 ஜென்ரல் 3. நெக்ஸ்ட்டு வந்து ஜென்ரல் 10 ஜென்ரல் PSTM ஓகேங்களா. இந்த 4 வாய்ப்பு தான் வந்துட்டு ஒரு மென்னுக்கு வந்துட்டு அதை அவங்களுக்கான சாய்ஸஸ். இப்போ இதே வந்துட்டு உமன் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவங்க வந்து எதெல்லாம் வந்து வேக்கண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிசி ஜென்ரல் இருக்குல்ல, அதாவது பிசி உமன் அவங்க வந்து எதெல்லாம் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிசி ஜென்ரல் இது ஒன்று. அதிலே வந்துட்டு பிசி உமன் கேட்டகரி இருக்கும் 2. நெக்ஸ்ட்டு பிசி ஜென்ரல் PSTM 3. நான்காவது பிசி உமன் PSTM ஓகேங்களா. 4 இது முடிஞ்சுதா. இதே மாதிரியே ஜென்ரல் 10ல் 4 வாய்ப்பு. ஜென்ரல் 10 ஜென்ரல் அதில் வந்துட்டு அதுலேயும் எடுக்க முடியும். ஜென்ரல் 10 உமன், அதாவது GTWன்னு இருக்கும், அதில் எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு GTG PSTM, அதாவது ஜென்ரல் 10 ஜென்ரல் PSTM அதில் எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஜென்ரல் 10 உமன் PSTM. இப்படி இந்த 4 கேட்டகரியிலையும் வந்துட்டு அவங்களால வந்து எடுக்க முடியும் ஓகேங்களா. ஸோ அப்போ பிசியில் ஒரு 4, இங்கே வந்து ஜென்ரல் 10ல் ஒரு 4, அவங்களுக்கு வந்து மொத்தம் வந்து 8 வாய்ப்பு. இப்போ இதே மென் வந்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 4 வாய்ப்புகள் வரும். ஸோ இதில் தான் வந்துட்டு முன்னே வந்து என்னது அந்த ரிசர்வேஷன் அது பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, அதில் அவங்க ஃபஸ்ட்டு வைக்கிறது எப்படின்னா, இப்போ மொத்தமாக வந்துட்டு 33% வந்து இப்போ 100 வேக்கண்ட் இருக்குது. அதனால் இப்போ 100 கவுன்சிலிங் நடக்குது. அதில் வந்து 100 வேக்கண்ட் காலியாகும்போது 33 வேக்கண்ட் வந்து பெண்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அது வந்து நார்மல். ஆனால் இப்போ முன்னே வந்து என்ன நடந்துட்டு இருந்தது அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து 33 வேக்கண்ட் வந்து பெண்களுக்குன்னு வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மீதி இருக்குது அந்த 67 இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு நம்ம வந்து 2 பேருமே எடுத்துக்கும் போது லாஸ்ட்டு வந்துட்டு நிறையா வேக்கண்ட் வந்து பெண்கள் வந்து எடுக்கிறாங்க, ஆண்களுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து கிடைக்கல. அதாவது அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜாக பார்த்தோம்னா ஒரு 65:35 அப்படி இல்லைன்னா வந்து 70:30 அந்த ரேஞ்சில் தான் வந்துட்டு வேக்கண்ட் வந்து ஃபில் ஆனது. இப்போவும் வந்துட்டு இதில் நம்ம இந்த டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டை நம்ம மேலோட்டமாக வந்து வச்சு சொல்ல முடியாது ஓகேங்களா. அவங்க வந்து வெர்டிகலாக வச்சுருக்காங்களா ஹரிசாண்டலாக வச்சுருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு ஓவரால் நம்ம வந்து தனித்தனியாக வேக்கன்ஸை வந்து பிரித்து
அதை திரும்ப வந்துட்டு என்ன ரேஷியோவில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நமக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வெர்டிக்கலுக்கும் ஹரிசாண்டலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 வேக்கண்ட்டில் 100 வேக்கண்ட் காலியாகும்போது 33 வேக்கண்ட் வந்து பெண்களுக்குன்னு கிடச்சிருச்சா, அது ஓகே. இப்போ 100 வேக்கண்ட்டில் ஃபஸ்ட் எடுத்து 33 வந்து தனியாக பெண்களுக்குன்னு ஒதுக்கிட்டு மீதி இருக்கிறதுக்கும் பெண்களுக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது தான் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து வர்றது. ஸோ அதை தான் வந்துட்டு இப்போ வந்து ரெக்டிஃபை பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, பின்னாடி வந்துட்டு அது எப்படி நடக்குது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ இதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், VAO அரியலூர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் விடோ கேட்டகரிக்கோ எக்ஸ் சர்வீஸ்மென்க்கோ இப்போ பிசியில் சொல்கிறேன், பிசியில் டிஸ்ட்ரிபியூட் விடோக்கோ எக்ஸ் சர்வீஸ்மென்க்கோ இவங்களுக்குலாம் வந்து வேக்கண்ட் வந்து வைக்கலை. ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி பாருங்கள், மற்றதுலேயும் வந்துட்டு நிறைய மொத்தமே வந்துட்டு VAO அரியலூர் மொத்தமே வந்து 4 வேக்கண்ட் தான் இருக்குது. அதை வந்து 4ல் வந்து எதில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பிசி ஜென்ரல், பிசி விமன், நெக்ஸ்ட்டு வந்து ஜென்ரல் டென் விமன். ஓகேங்களா? இதில் தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு ஒரு மென் வந்து வராரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு 2 வாய்ப்பு தான் வரும். அவர் வந்து பிசி ஜென்ரல் அதில் இருக்க ஒரு VAO அதை எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஜென்ரல் அதில் இருக்க VAO 1 அதை எடுத்துக்கலாம். இதே வந்து விமன்ஸ் வந்து வராங்க அப்படின்னா இப்போ இதில் 4லேயே எதில் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ ஆனால் வந்துட்டு நம்ம கவுன்சிலிங் எது போகும்போது ஃபஸ்ட் எடுத்தோன்னே இப்போ நீங்கள் வந்து இப்போ அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்தே ஒருத்தவங்க வந்து போகிறாங்க, இல்லை வேறு எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் அவங்க வந்துட்டு VAO வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ அதில் வந்துட்டு மென் ஒருத்தர் போகிறாரு, போயிட்டு அவர் வந்து வேக்கண்ட் வந்து கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்துட்டு அந்த பிசி ஜென்ரலில் இருக்க அந்த ஒரு வேக்கண்ட் கொடுங்கன்னா அவங்க வந்து அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஃபில் பண்ணுறது அந்த ஜென்ரல் அதில் வந்து ஒரே ஒரு வேக்கண்ட் இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபில் ஆகிறது அந்த வேக்கண்ட் தான் வந்து ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு விமனே வந்து ஒருத்தவங்க வந்து வராங்க அப்படின்னாலும் அந்த விமன் கேட்டகரியிலேருந்து அந்த வேக்கண்ட்டை கொடுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த ஜென்ரலில் இருக்குல்ல அதில் இருக்க அந்த ஒரு வேக்கண்ட் தான் வந்துட்டு அவங்களுக்குன்னு ஃபில் ஆகும். நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்தது தான் வந்துட்டு அப்படியே வந்துட்டு மற்றது ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஜென்ரலில் இருக்கிறத ஃபில் பண்ணிவிட்டு தான் அடுத்தது கம்யூனிட்டிக்கு அவங்க வந்துட்டு போவாங்க. ஓகேங்களா? இதில் இன்னும் வேறு எதுவும் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் அது இருந்ததுன்னா இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜென்ரல் அதில் ஃபஸ்ட்டு ஜென்ரலில் ஃபில் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ கம்யூனிட்டி இருக்கு இல்லைங்களா, இப்போ பிசியில் போகிறாரு அப்படின்னா அந்த பிசியில் ஜென்ரல் இருக்கும்ல ஃபஸ்ட்டு அதில் தான் வந்து ஃபில் பண்ணுவாங்க. அதுக்கடுத்தது தான் வந்துட்டு அதெல்லாம் ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்து வந்து பிசி ஜென்ரல் இந்த PSTM இருக்குல்ல இந்த மாதிரி போகும். ஸோ இது 10th லெவல் எக்ஸாம் அப்படின்றபோது மேக்ஸிமம் வந்துட்டு 10th லெவல் அப்படின்னும்போது மேக்ஸிமம் தமிழ் மீடியம் தான் வந்திருப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இதில் வராதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த VAO லிஸ்ட்டில் வந்துட்டு இருக்கிறதுலே அதிகபட்சம் வந்துட்டு எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் தான் 43 வேக்கண்ட் வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? 43 VAO போஸ்ட் வந்து அங்கே சூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா திருவாரூர் அதில் வந்துட்டு 34, அடுத்து விழுப்புரமில் 31 இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரியும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகேங்களா? விமனுக்கு 8 சாய்ஸ் இருக்கும், மென்னுக்கு 4 சாய்ஸஸ் இருக்கும். ஸோ ஃபில் பண்ணுறது ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஜென்ரலில் தான் ஃபில் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட்டு தான் வந்துட்டு கம்யூனிட்டிக்கு போவாங்க. அதுலேயும் வந்துட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஜென்ரல் ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு PSTM அதுக்கு வந்துட்டு இப்போ வந்து போவாங்க. ஸோ இப்போ எக்ஸ் சர்வீஸ்மென் அப்படின்னா அவங்க வந்துட்டு அவங்களுக்குன்னு கோட்டா இருக்கும்ல அதில் வந்துட்டு அவங்க வந்து ஃபில் பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கும் 2 இது இருக்குது, பிசி எக்ஸ் சர்வீஸ்மென், அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மென் PSTM. அதே மாதிரி இதுலேயும் வந்துட்டு ஜென்ரல்லையும் வந்துட்டு PSTM அது வந்து இருக்கும் எக்ஸ் சர்வீஸ்மெனுக்குன்னு கேட்டகரி. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானு நினைக்கிறேன். இனிமேல் வந்து டவுட்ஸ் அது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.